வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைப்படி எந்த விதத்திலும் நாம் பரிகாரங்கள் மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், அறிவியல் சார்ந்த முறையில் நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறப்பில் எத்தகைய ஒரு கர்ம பலன் நம்மளுடைய கண் முன்னாடே வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுத்து அது சாதகமான சம்பவங்களா அல்லது சாதகமற்ற சம்பவங்களாக மாறுவதற்கு இந்த ஒளி தத்துவம் எப்படி நமக்கு துணை புரிகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும், தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், உங்களுடைய கர்ம வினை போன ஜென்மத்தில் கூட்டாக பல ஜென்மத்தில் செய்த கர்ம வினை இந்த பிறப்பில் எத்தகைய தசா புக்திகள், கிரகங்களோட தசை புக்தி, சூக்ஷ்மம், அந்தரத்து மூலமாக நாம் அத்தகைய ஒரு பலாபலன்களை வாழ்க்கையில் ஒரு பூமராங் என்று சொல்லப்படுகிற அந்த பலன்களை எதை செய்தோமோ அதுக்கு தகுந்த ஒரு பலனை ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட் ரியாக்ஷன். அந்த ரிசல்ட் எப்படி நம்ம செய்த வேலைக்கும் செய்த செயலுக்கு ஏற்ற வினைக்கேற்ற அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத நாம் ஒரு கிரகமும் தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள், எத்தனை ஒரு கர்மாவை கொடுக்க கடமைப்பட்டிருக்குது, எது மாற காரதூத்தை கொடுக்குது போக எது மாற ஆதிபத்தியத்தை கொடுக்க போகிறது, எது மாற ஒரு கர்ம வினையை நமக்கு கொடுக்க போகிறது, அது எத்தகைய தன்மையில் இருந்தால் எப்படி கொடுக்குங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவங்கன்னா தான் உங்களுக்கு மிக முக்கியமான ராசி அதிபதி, லக்ன அதிபதியாக யார் வருகிறான்னு பார்த்தா குரு, வியாழன் என்று சொல்லப்படுகிற குரு பகவான், இங்கிலீஷில் ஜூபிட்டர்னு சொல்கிறோம். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பிரசித்தமான ஒரு சுபகிரகம், நம்பர் 1 சுபகிரகம். அந்த குரு மட்டும் இல்லைன்னா நம்ம உலகம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காது, குரோத் இருக்காது, பணம் இருக்காது, நிதி இருக்காது, குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, உயிர் இருக்காது. ஸோ சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அந்த இரட்டிப்பாக பிரதிபலிக்கக்கூடிய அந்த கிரகம்தான் சுபகிரகம்லேயே முதன்மையான கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு. அதுக்கு அடுத்தது தான் சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன். அப்புறம் அந்த எந்த மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளியை பொறுத்து சந்திரனோட ஒளி கம்மியாகுது அதிகமாகுதுங்கிறது பார்ப்போம். ஸோ ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகமாகிய குரு தான் லக்ன அதிபதியாகவும் ராசி அதிபதியாக வரும்பொழுது அந்த குரு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து உங்கள் வாழ்க்கை தரம், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய நேச்சுரல் டெண்டன்சி, உங்களுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர், உடல் நலம் எல்லாமே இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு ராசியிலேயே லக்னத்திலேயே தனுசுலேயே இருக்கும்பொழுது உங்கள் லக்னம் அதிக பலம் பெற்று இன்னுமே வாழ்க்கையில் திடமாக வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். குரு மகரத்தில் நீச்சமாகும் பொழுது அது நீச்சபங்கம் ஆகுதா, அது வேற இழந்த ஒளியை பெறுகிறதான்னு பார்க்கணும். அப்போ பொறுத்து தான் அதோட தன்மை இருக்குது. ஸோ குருவோட தன்மை ரொம்ப முக்கியம். ஸ்தான பலம் என்று சொல்லப்படுகிற ஆட்சி, உச்சம், நீச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் திக்பலம் என்று சொல்லப்படுகிற ராசி லக்னத்திலே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் திருக்பலம் ஒரு சுக்கிரனின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிற போது நல்லா இருக்கும். அதே சனி, செவ்வாய், ராகு, கேதுவோட சேர்றது கூட அவ்வளோ தவறில்லை. ராகுவோட ஒரு 6 டிகிரி 7 டிகிரி 8 டிகிரியில் போய் பீடிக்கும் பொழுது குருவின் ஒளி மட்டுப்படுகிறது, கம்மியாகிறது. ஸோ எத்தகைய தன்மையில் இருக்குதுங்கிற பொறுத்து அந்த குரு நல்ல பலன்களையும் ஜாதகருக்கு ஒரு நல்ல தன்மையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். சனி, செவ்வாய், ராகுவோட சம்மந்தப்படும் போது வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவும், ஜாதகரே கொஞ்சம் பாதிக்கப்பட்டவராகவும், முழுசான ஒரு அறிவு, ஒரு மூளை, ஒரு திடமான ஒரு செயல்திறன் இல்லாதவராக இருப்பார். ஸோ குரு முதன்மையான ஒரு கிரகம் என்று நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தபடியாக எந்த கிரகம் ஓரளவுக்கு முக்கியம் அப்படின்னா ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற தனுசு லக்னத்துக்கு, தனுசு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய, குருவுக்கு மிகவும் அதிநண்பராக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாக வரார். செவ்வாய் திசை வரும் பொழுது நல்ல பலன் தான் கொடுக்கும். செவ்வாய் குரு பார்வை பெற்றுட்டார், கேட்கவே வேண்டாம். 2 ராஜயோக அதிபதிகள் சேர்ந்து
செவ்வாயும் திக்பலம் பெற்று குருவால் சுபத்துவப்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார். இடம், வீடு, பூமி, ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல் ரிலேட்டடு, கேட்ரிங்கு, சூடான விஷயங்கள், அந்த செவ்வாயோட காரத்தவங்க எல்லாமே ஜாதகருக்கு கை கொடுக்கும். அது எந்த ராசியில் எப்படி இருக்குது பொறுத்து நம்ம வந்து துல்லியமாக சொல்லலாம். அதே சமயத்தில் செவ்வாய் சனியோட சேரும் பொழுது பிராப்தங்கள் குறைகிறது. உங்கள் கர்ம வினைகள், செவ்வாயின் கர்ம வினைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப செவ்வாயின் அதிபதி ஆகிய பிறந்த குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லை. மோட்சம் பெறுவது, வெளிநாடு விஷயங்கள், டிராவலிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய செவ்வாய் திசை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டதாக இருந்து பிராப்தங்கள் குறையதாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தினால் பாதிப்பு வரும். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் எவ்வளோ முக்கியமான ஒரு கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது வந்து எப்படி இருக்குதுங்கிறத பாருங்கள். திக்பலம் பெற்று 10ஆம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுது நல்ல தொழில் அமைப்புகள், லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுப்பார். விளையாட்டு அது மாதிரி விஷயத்தில் வெற்றி பெற வருவார். அதே சமயத்தில் செவ்வாய் பலம் குன்றி இருக்கும் பொழுது ஜாதகரை கொஞ்சம் தைரியம் இல்லாமல் கொஞ்சம் கோழையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுப்பார். ஸோ செவ்வாய்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கிரகம். அது வந்து நான் சொன்ன தன்மையில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல பலனும், கெட்டிருக்கும் பொழுது சனி ராகுவோட சேரும் பொழுது ஒரு மாதிரியான தீய பலனும் கொடுப்பார். கேதுவோட சேரும் போது ஒன்றுமே நல்ல பலமான ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும். அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன், இன்னொரு பாக்கியஸ்தானாதிபதி, ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன், குருவின் லக்னாதிபதி, ராசியதிபதி, மிகவும் அதிநண்பராக வரக்கூடியவர். ஸோ அந்த சூரியன் நல்ல இடத்தில் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று விட்டால் நல்ல விஷயங்கள், 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றால் நல்ல விஷயங்கள், நட்பு வீட்டில் இருந்துட்டால் நல்லது, நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்கமாவது நல்லது, சனியோட சேராமல் இருக்கணும், ராகுவோட சேராமல் இருக்கணும், கேதோட சேராமல் இருக்கணும். இந்த ராகு கேதுவோட சேராமல் சனியோட சேராமல் இருக்கும் பொழுது சூரியனோட அந்த 9ஆம் வீட்டு ஆதிபத்தியங்கள், கர்ம பலன்கள், நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய நல்ல தந்தை, நல்ல பூர்வீகம், நல்ல உயர்ந்த பதவி, அரசு சார்ந்த பலன்கள், சாதகமான பலன்கள் மாதிரி நல்ல ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சூரியன் வந்து சனி ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது எல்லாம் இருந்தும் படிப்படியாக பிரச்சனைகளை முடிஞ்சு நான் சொன்ன காரணத்தவங்க எதுவுமே சரியில்லாமல் அந்தந்த தசைக புக்திகளில் சில பாதிப்புகளை ஜாதகர் மேற்கொள்ள வேண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ குரு செவ்வாய் சூரியன் மிகவும் முக்கியமான கிரகமாக, அருமையான கிரகமாக, தேவைப்படக்கூடிய கிரகமாக தசையாக தனுசு லக்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. அடுத்தபடியாக வரவே கூடாத மிகவும் சுமாரான தசையாக கன்சிடர் பண்ணக்கூடியது சுக்கிரன். சுக்கிரன் வந்து ராசியதிபதி லக்னாதிபதி குருவுக்கு எதிர்மறையான கிரகம். சுக்கிர திசை 20 வருஷம் வரும்பொழுது ஜாதகரை வந்து கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு உண்டு. அது சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி ருணச்சத்ருபாவத்து வரும் பொழுது கொஞ்சம் கடன் விஷயங்கள், ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகும். ராகுவோட சேரும் பொழுது ராகு திக்பலம் பெற்று சுக்கிரன் கெடுகிறார். சுக்கிர திசை நல்லா இருக்காது, ராகு திசை நல்லா இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு நன்றாக நட்பு வீட்டில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு பகை பெற்று பாவத்துவமாக சனி செவ்வாய் ராகுவோட சேரும் பொழுது ஒரு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நமக்கு கர்மா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சுக்கிரனுங்கிறது என்ன? பெண்கள் விஷயங்கள், ஹோட்டல், வண்டி, வாகன விஷயத்தில் நமக்கு பிராப்தங்கள் குறைவு, அது மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிர திசையில் பாதிப்புள்ளாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் குரு 5ஆம் பார்வையாக பார்த்து ஓரளவுக்கு ஒளி பொருந்திய நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது 4ஆம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுது சுக்கிரன் ஓரளவுக்கு அந்த 6ஆம் வீடு வழியாக ஒரு விசித்திரமான ஒரு குதர்க்கமான வழியில் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சொகுசு வாழ்க்கை உண்டு, நல்லாவே ஓரளவுக்கு வளமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்து உங்கள் கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானட் பார்த்தீங்கன்னா சனி 2க்கும் 3 கூடியவன், ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருந்து குருவின் பார்வையில் சுக்கிரனோட சேர்ந்துட்டு இருந்தால் நம்ம நல்லது. 5ஆம் இடத்துல புத்திர விஷயத்தில் வந்து நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை பெற்றுட்டா தப்பு இல்லை. அதே ராகுவோட சேர்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்துட்டார்னா புத்திர தோஷத்தை கொடுத்துருவார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அது ஒரு நியூட்ரலான ஒரு பிளானட் தான். புதன் பாதகாதிபதியாக வரார். உபய லக்ன உபய ராசிக்கு பாதகாதிபதியாக வருவார் வந்து புதன்.
புதன் வந்து ராகு கேதுகளோட சேருவது தவறு, அதே சமயத்தில் சனி செவ்வாயோட சேருவது தவறு. ஸோ புதன் வந்து பாதக வீட்டிலேயே கனெக்ட் ஆகி சில தசாபுக்திகள் நடக்கும்போது பாதகமான செயல்கள் ஜாதகருக்கு ஒரு பாதகத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஸோ புதனுங்கிறது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஸோ கடகம் பார்த்திங்கன்னா அட்டமாதிபதியாக வருகிறார். ஜாதகருக்கு ஆயுசை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வெளி மாநிலத்தை செல்லக்கூடிய இதாகவும், சந்திரன் கொஞ்சம் கெட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இக்கட்டான ஒரு கேவலம் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதே சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக செவ்வாயோட ராஜோகாதிபதியோட சேர்ந்து அல்லது குருவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது உயில் விஷயங்கள், அன்னன் இன்கம், பார்ட்னர் மூலமாக சம்பாதிக்கிறது, கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற மூலமாக நல்ல சொத்து சேர்ப்பது, ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளோட வாழ்வதுங்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்காருங்கிற பார்த்தா அத்தகைய பலன்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள். கர்ம பலன் வந்து தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாதகத்தில் துல்லியமான கிரகங்களை பார்த்து எந்த டிகிரியில் இருக்குங்கிறது நல்லா பார்த்தா இன்னுமே துல்லியமான எந்த மாதிரி லைஃப் அடுத்த ஷார்ட் டேர்மில் போகுது, லாங் டேர்மில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மூடை நம்பிக்கைக்குள்ளே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள், ஒரு சயின்டிஃபிக் விஷயம் இல்லாத விஷயத்துக்கு போகாமல் எப்படி இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்து நம்மளுடைய மனித குலத்துக்கு மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி எடுத்து காட்டுகிறது, கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அல்லது காரண காரியத்தோடு நடக்கக்கூடிய விஷயமாங்கிறது நல்ல துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது, ஒரு கிரகமும் எதுமாற கர்மாவை கொடுக்க கடமைப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய மனசை, உங்களுடைய உடல், மனம், செயல்திறன், நேச்சுரல் டெண்டன்சி எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. என்ன நல்ல இடம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்தான பலம் என்று சொல்கிறோம். திக்பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திக்பலம், அதாவது லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் நாம் வந்து செவ்வாய் இருந்ததுன்னா திக்பலம் அல்லது சுபத்துவம்னு சொல்கிறோம். சுபர்களோட தாக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய இது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல ஒரு அமைப்புல திக்பலம், ஸ்தான பலம், திக்பலத்தோட கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது உங்க ஜாதகத்துல நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்ட ஒரு கிரகமாக செவ்வாய் வந்துடுது. ஸோ செவ்வாய் வந்து இது மாதிரி நல்ல இடத்துல இருந்துட்டாவே ஒரு நல்ல விஷயம். ஈவன் நீச்சமா கடகத்தில் இருந்தாலும் குரு பார்வையோட, குருவோட சேர்ந்து, சந்திரனோட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்தெல்லாம் இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஒரு சுப கிரகம்னு எடுத்துட்டீங்கன்னா சுக்கிரன், குரு, சந்திரன், அது பௌர்ணமி சந்திரன், இந்த கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது நல்ல ஒரு திக்பலம் கிடைக்குது. இதே சனி, செவ்வாய், ராகு, கேதுங்கிற பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது பாவத்துவமான கர்மா பெறுகிறது. ஸோ சுபர்களோட சம்மந்தப்படும் பொழுது நல்ல கர்மாவும், பாவத்துவமான கர்மாவை பெறும் பொழுது பாவ கர்மாவும் பெறுகிறது. ஸோ செவ்வாய் வந்து நம்ம முக்கியம். அடுத்தபடியா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அண்ட் குரு. சூரியன் குரு தசைகள் உங்களுக்கு வருமாயின் ரொம்ப நல்லது. அது சூரியன் வந்து நல்ல இடத்துல ஆட்சி, உச்சம், அதே சமயத்தில் குருவோட சேர்ந்து, குரு பார்வை, குருவோட சேர்ந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ள சூரியன்லாம் இருக்கும் பொழுது நம்ம நன்மை. ஸோ இதே பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே சூரியன் இருந்தால் உச்சம் பெறுகிறார், சிம்மத்திலேருந்து ஆட்சி பலம் பெறுகிறார், குருவோட வீட்டிலேருந்து நல்ல திக்பலம் பெறுகிறார். ஸோ சூரியனுங்கிற விஷயம் நல்ல கர்மாவை, நல்ல குழந்தைகள், நல்ல அறிவு, நல்ல செயல்திறனை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன? சூரியன்.
அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான நல்ல யோகத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன? குரு. ஸோ குருங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குமாயின், குரு தசை நடக்குமாயின் நல்ல ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ குரு வந்து நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும், சூரியன் வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறது. செவ்வாய் நம்பவே உங்களை பாதுகாக்க பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமாக வருகிறது. அதாவது உங்க ஜாதகத்துல வந்து ஒரு நல்ல பாதுகாப்பையும் ஒரு நல்ல திடத்தையும் உங்களுடைய பர்சனாலிட்டி மனசை வந்து கொஞ்சம் திடமா வைக்கக்கூடிய ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருது. உங்களுக்கு மிகவும் சிக்கல் பிடித்த கிரகம் என்று சொல்லப்படுகிற கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கிரகம். ஸோ புதன் பார்த்தீங்கன்னா 3க்கு 6க்குள்ள அதிபதியாக வந்து புதன் வந்து சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய, உங்களுடைய பாவ கர்மாவை கொடுக்கக்கூடிய, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதன் இருக்கு. ஸோ புதன் திசை வரும் பொழுது மேஷ லக்னக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த புதனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி செவ்வாயோட பாதிப்புல இருந்து, ராகுவோட பாதிப்புல, பாவகிரகத்தின் பாதிப்புல இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், பயங்கர பிரச்சனையை பண்ணுவார். ஸோ புதன்கிற கிரகம் வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு கிரகமாக உங்க பாவகர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கு. ஆனா புதனே பார்த்தீங்கன்னா ஒரு குரு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு வீட்டுல ஓரளவுக்கு திருட்பலம், சுபத்துவம் என்று சொல்லப்படுகிற சுபர்களோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன். ஆனா ஒரு குதர்க்கமான விஷயத்துல ஒரு கடன் மூலமாக, அடுத்தவங்க சொத்து மூலமாக, அடுத்தவங்களுடைய நீங்க எதிர்பார்க்காத ஒரு விசித்திரமான முறை மூலமாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக புதன் கொடுப்பார். அதே சனி செவ்வாய் ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தால் பாவத்துவமாக கொடுப்பார். அதே சமயத்துல சூரியன் குரு பார்த்தீங்கன்னா நல்லதை கொடுத்து உங்களை கை தூக்க வேண்டிய கிரகமாகவும், புதன் வந்து நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்களை அமுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மற்றபடி என்னங்க, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுத்தரமான ஒரு கிரகம், பாதகாதிபதியாகவும் வருகிறார். ஏன்னா பாதகாதிபதினா 2ஆம் இடம் மாரகாதிபதியாக வருகிறார். ஸோ அப்படிங்கிறப்ப சுக்கிரன் 2ஆம் வீட்டிலே இருந்ததுன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். ஸோ சுக்கிரன் மாரகாதிபதிக்கு சம்மதப்படக்கூடாது, மாரக வீட்டுக்கு சம்மதப்படக்கூடாது. ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது தப்பு இல்லை, 12ல் உச்சம் பெறும் பொழுது தப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானட் தான். லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஒரு எதிர்த்தன்மையான ஒரு கிரகம் தான், எதிரி கிரகம் தான். அவரும் ஒரு திருட்பலத்தோடு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இத்தகைய ஒரு கர்மபலனை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி சுக்கிரன் ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பும், குரு சூரியன் நல்ல அமைப்பும், சந்திரன் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருது. சந்திர திசை வந்தாவே வீட்டு விஷயங்கள், அம்மா விஷயங்கள், தாயார் விஷயங்கள், கார், வண்டி, வாகன விஷயங்கள், ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று டெவலப் பண்ண போறீங்க. அது நல்லா இருக்கும் பொழுது நல்ல டெவலப்மெண்ட்டும், அது நல்லா இல்லாதப்போ சில பாதிப்புகளும் வரப்போகுதுங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற ராஜகிரகங்கள் குருவும் சூரியன் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம், புதன் எந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும் பார்த்துட்டோம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் வராரு, அட்டமாதிபதியும் வராரு. ஸோ நன்மையை கொடுப்பவனும் அவனை, கெடுப்பதும் அவனைங்கிற மாதிரி வராரு. ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மட்டும் 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி லக்னத்துக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்து, அதாவது 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்லேயே இருக்கும் பொழுது குரு பார்வை சுக்கிரன் தாக்கங்கள் இல்லாத பட்சத்தில் சில பிரச்சனைகளையும் சில கண்டம், மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் கொடுத்து விடுவாருங்கிற கர்மபலன் கொடுக்கக்கூடியவருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ செவ்வாய்ங்கிறது 2 விஷயத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சுக்கிரன் வந்து மாரக வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது மாரகாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மற்றபடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு கிரகமாக இருக்கிறது, நியூட்ரலான கிரகமாக இருக்குது. சனிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க வேலை தொழில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. நல்ல திருப்பலம் பெறும் பொழுது வெற்றியும், திருப்பலம் இல்லாதப்போ பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது விசித்திரமான முறையில நன்மையும், பிரச்சனைக்குரிய ஒரு பாவத்துவமா இருக்கும் பொழுது பிரச்சனைக்குரிய வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரியம்பு அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் பொதுவாக மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் ஒரு கிரகமும் என்ன கர்ம பலனை கொடுக்க
வல்லமை படைத்தது, உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதை பார்த்து அந்த தசை எப்படி ஒரு கர்ம பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன் தான். நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து ஒரு துல்லியமான முறையில சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக துல்லியமான ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்கும் போகுதுங்கிறது நல்லபடியாக எடுத்து அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில பிறந்தவராக இருந்தாலும், துலா லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எப்படி உங்களுடைய கர்ம பலன், கர்மா எப்படி செயல்பட போகிறது, போன ஜென்மத்தில் நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் எப்படி உங்களுக்கு வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக உருவெடுக்க போகிறது. அது அதை வழிநடத்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளோட ஜோதிடம், இந்திய வேத ஜோதிடத்தில் உறுதுணையாக இருந்து நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது இந்த வீடியோல துல்லியமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தா இருந்தாலும், துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும், உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கிரகம் சுக்கிரன். சுக்கிரனோட நிலைமை நம்ம முக்கியம். ஏன்னா துலா லக்னம், துலா ராசிக்காரரோட அதிபதியே, ராசி அதிபதி, லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் ஸ்தானபலம், திருக்பலம் அது போன்ற பலங்கள் பெறும் பொழுது கண்டிப்பா ராசி லக்னத்தை வலுப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மீன லக்னத்துல, மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், ரிஷபத்துல ஆட்சி பலம் பெறுகிறார், துலாமிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ ஆட்சி பலம் பெறும் பொழுது ஈவன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் அது ஒரு பலம் தான். அதே சமயத்துல ராகு, சனி, செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தோட சம்பந்தப்படும் பொழுது ராசி அதிபதியாகிய சுக்கிரன், லக்னாதிபதியாகிய சுக்கிரன் பாதிக்கப்படுகிறார். அதோட முழு காரத்துவங்களை பெற முடியாமல் ஜாதகரே கொஞ்சம் சில கர்மாவை முன்னுக்கு பின்னாக சில விஷயங்கள் தோஷத்தோட அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் சனி, ராகு, செவ்வாயோட பாதிப்பு இல்லாமல், சேர்க்கை இல்லாமல், பார்வை இல்லாமல், குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கர்மா பலன் செயல்பட போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல ஸ்தான பலத்துல 12ஆம் இடத்துல நீச்சமா போனாலும் புதனோட சேர்ந்து நீச்சபங்கம் ஆவது நல்லது, குரு பார்வை பெறுவது நல்லது, நட்பு வீட்டுல இருக்கிறது நல்லது. சிம்மத்துல இருக்கிறது நட்பு இல்லை, கடகத்துல இருக்கிறது நட்பு இல்லை, சூரிய சந்திரன் வீடுகளும் சரியில்லை. சூரிய சந்திரன் வீடை தவிர்த்து செவ்வாய் வீடுகளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். பட் இருந்தாலும் சுக்கிரன் மேஷத்தில் இருந்தால் துலாமையும், விருச்சிகத்தில் இருந்தால் ரிஷபத்தையும் பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு பலம்தான். இயற்கையாகவே குருவின் வீட்டில் இருக்கிறது ஒரு சுபத்துவம், ஒரு திருப்பலம் தான். பட் இருந்தாலும் சுக்கிரன் குருவோட வீட்டுல டிஸ்டர்ப் ஆவார். மகர கும்ப வீட்டில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. ஸோ சுக்கிரன்கிற கிரகம் இது மாதிரி ஒரு நட்பு வீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்கும் பொழுது ஜாதகர் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை, நல்ல கர்மாவை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி பாவ கிரகத்தின் தாக்கங்கள் இருக்கும் பொழுதும் ஸ்தானபலம், திக்பலம் குறையும் பொழுது, சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மகர லக்னத்துல இருக்கும் பொழுது திக்பலம் பெற்று ஜாதகரே கொஞ்சம் நல்ல ஒரு தன்மை உள்ள, நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சனாக வருவார். குரு பார்வை பெறும் பொழுது இன்னுமே அதிகமாக பெறுகிறது. ஸோ இதுதான் சுக்கிரனோட முக்கியத்துவம் துலா லக்னம், துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும். ஏன்னா சனியும் புதனும் நல்லாக இருந்து விட்டாலே போதும், சனி திசை புதன் திசை துலா லக்னம், துலா ராசிக்காரர்களுக்கு வந்துட்டா போதும், வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம், வாழ்க்கையில டெவலப்மெண்ட் இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த தசாபுக்திகள்ல நல்லாவே வரக்கூடிய ஜாதகர் பலன் அணிவிக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கரைக்கக்கூடிய, சாதகமான வாழ்க்கை சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க. ஏன்னா சனியும் புதனும் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான கிரகங்கள். லக்னாதிபதி, ராசி அதிபதி சுக்கிரனுக்கு மிக பிடித்த நண்பர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சனி ஆட்சி பலம் பெற்றாலும் குரு பார்வை, சுக்கிரனின் தாக்கங்கள்,
பௌர்ணமி சந்திரனின் தாக்கங்கள் இருப்பது மிகவும் சிறப்பு. திருட்பலம் என்று சொல்லுவோம். சுப கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது திருட்பலம் பெறுகிறார். சுப கிரகத்தின் தாக்கம் இல்லாமல் ராகு செவ்வாய் போன்ற பாவ கிரகத்தின் தாக்கங்கள் வரும்பொழுது பாவத்துவம் அடைகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ சனி திசை நடந்தாலும் அவ்வளவு சிறப்பா இருக்காது. ராஜயோக திசை வேலை செய்யாது. ஸோ யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜாதகர் வந்து வெற்றி அடைய முடியாத ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ உங்களோட துலாலக்னம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க. அதே சமயத்துல ராசியிலேயே இருந்தா உச்சம் பெறுகிறார், அதுவும் நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா குரு பார்வை சுக்கிரன் பார்வை சுப பார்வை பெற வேண்டும். அதே சமயத்துல மேஷத்துல இருந்தாலும் நீச்சமா போனாலும் சுபத்துவம் இருக்கும் பட்சத்தில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாவத்துவமா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது நல்ல பலனும். புதனும் பார்த்தீங்கன்னா குறிப்பா செவ்வாயோட சேராமல் ராகுவோட சேராமல் கேதுவோட சேராமல் சனி சேர்ந்தாலும் கொஞ்சம் தவறு தான். பட் அவ்வளோ தவறு இல்லை, 50% பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். குரு பார்வை பௌர்ணமி சந்திரன் பார்வை சுக்கரனோட சேரும் பொழுது சூப்பராக இருக்கும். அருமையான கர்ம பலனில பிறந்திருக்கிறார் ஜாதகர்னு தெரிஞ்சுக்கணும். புதன் திசை நல்ல பலன்களை கொடுக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தில் வெற்றடை வைக்கும், வர்த்தகத்தில் ஜெயிக்க வைக்கும், ஐடி சாஃப்ட்வேர் துறையில ஜெயிக்க வைக்கும். அது மாதிரி நல்ல கர்ம பலன் கொடுக்குதுங்க. ஸோ சுக்கரனுக்கு அடுத்தபடியா சனியும் புதனும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தபடியா வரக்கூடாத தசை அல்லது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கிரகமாகிய குரு வந்து துலாலக்ன துளாராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு அட்டமாதிபதி இல்லாமல் 6ஆம் வீடுங்கிற சொல்லப்பட்ட சத்ரு பாவாதிபதியாக வருகிறார். விச் இஸ் ஈக்குவல் டு அட்டமாதிபதியோட வேலையை செய்யக்கூடியதாக இருக்கிறார். அந்த குரு வந்து 6ஆம் வீடுங்கிற மீனத்துல கனெக்ட் ஆகாம இருக்கிறது நல்லது. 6ஆம் வீட்டிலே இருந்தா மிகவும் தவறு. 6ஆம் வீட்டு வேலை என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே சமயத்துல கண்ணிலிருந்து 6ஆம் வீடுங்கிற மீனத்தை பார்ப்பதும் அவ்வளவு சரியில்லை. மற்ற இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. 6க்கு 6 மறைந்து சிம்மத்தில் இருக்கிறது தப்பு இல்லை, நல்ல ஒரு அமைப்பு. ஸோ குருங்கிற ஒரு கிரகம் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. ராகு செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது ஒண்ணுமே சில பிரச்சனைகள் குரு திசையில கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புத்திர வழியிலையும் கடன் பினான்சியல் விஷயத்திலையும் வம்பு வழக்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். ஸோ குரு திசை வந்து ஜாதகருக்கு வராமல் இருப்பது நல்லது. நீங்க வந்து ராகு நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரம் பிறக்கும் பொழுது 18 வயசு குரு திசை 16 வருஷத்துக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை தொழில் போகும்பொழுது சில சிரமத்தை கொடுக்கும். இதே நீங்க வந்து சனி நட்சத்திரமாகிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா குரு திசையே வராது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்க என்ன தசைகளை பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு பார்த்து நீங்க உங்க கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. துலாம் லக்னம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனி புதன் கேது சுக்கிர தசைகள் பிரைம் டைம் என்று சொல்லப்படுகிற 20-25 வயசுல இருந்து 55-60 வயசு வரைக்கும் வருமாயின் நீங்கள் குடித்து வைத்தவர்கள் உங்க கர்ம பலன் நல்ல பலனாக செயல்பட போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். யோகமான ஜாதகத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் ராகு செவ்வாய் ராகு குரு தசைகள் வந்து உங்களுக்கு 25 வயசுல இருந்து 55-60 வயசுக்கு வருமாயின் ஒரு சுமாரான வாழ்க்கை தான் வரும். அதுவும் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் ஒண்ணுமே சில பிரச்சனைக்குரிய ஒரு டைமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க என்ன ஒரு தசா பெல்ட்ல வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு, எது மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு, யோகமான தசைகள் இருக்கா, எப்ப வருதுங்கிறது நீங்க பார்த்து உங்க கர்ம பலன் எப்படி வந்து செயல்பட போகிறது, துலா லக்னம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி கர்ம பலன் செய்யப்படுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்ற கிரகங்களாகிய செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானட்ஸாகவும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காத மாதிரி. அதுல சூரியன் வந்து பாதகாதிபதியா வரகார் 11ஆம் இடத்துல அதிக திருட்பலம் பெற்றிருக்கும் பொழுது சுபகிரகத்தின் தாக்கம் பெறும் பொழுது பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரிய திசையில வந்துடும். ஸோ சூரியன் கெட்டிருக்கிறது ஒரு 8 மறைந்திருக்கிறது நல்லது. ஸோ இதுதான் வந்து துலா லக்னம் துலா ராசியில பிறந்தவர்களுக்கு கர்ம பலன் எப்படி வேலை செய்ய போகுது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இருக்கிற போதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் எப்படி இருக்கு, எந்த டிகிரியில இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு தூரத்துல இருக்கு, எல்லாம் மைன்யூட்டா டீட்டெயிலா பார்த்து அது பிரகாரம் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி, எது மாதிரி முடிவுகள் எடுக்கணும், உங்களுக்கு பிராப்தங்கள் எப்படி இருக்கு, கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில்ங்கிறது நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்.
தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் எப்படி இருந்தால் எந்த மாதிரி கர்ம வினைகள் உங்களுக்கு செயல்பட போகிறது, இந்த இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் எந்த மாதிரி போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எது மாதிரியான ஒரு கர்ம பலனை கொடுக்க போகிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை வந்து எந்தெந்த கிரகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது, ஒரு கிரகமும் எது மாதிரி ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய தீய கர்மாவை கொடுக்கக்கூடியதா அல்லது சுப கர்மாவை கொடுக்கக்கூடியதா அல்லது எது மாதிரி ஒரு கர்ம பலனை கொடுக்க போகிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த நம்மளுடைய வீடியோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பாருங்கள், அதனால் நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம் சூரியன். சூரியன் நல்ல அமைப்பில் இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை, உங்கள் வாழ்க்கை வந்து அருமையாக இருக்க போகிறது, செம்மையாக வாழப்போகிறீர்கள், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ போகிறதுக்கு உங்கள் சூரியனோட அமைப்பு மிகவும் முக்கியம். 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் திக்பலம் ஸ்தானபலம் திருக்பலம் பெறும் பொழுது எத்தகைய கர்ம பலனை நமக்கு வாழ்க்கையில் செய்ய போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களாக இருந்தீர்களா உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் எப்படி செயல்பட போகிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சூரியனுங்கிற கிரகம் தான் மிகவும் முக்கியமான கிரகமாக சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்களாக உங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவர் தான் ராசியாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வருகிறார். அவர் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறும்பொழுதும் 9ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும்பொழுதும் ஜாதகர் வலு பெறுகிறார். அதே கொஞ்சம் குரு பார்வை சுக்கிரனுடைய அஸ்தங்க பண்றது, சுப கிரகம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒரு அமைப்புல இருக்கும் பொழுது உன்னமே ஜாதகர் வந்து ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இந்த பிறவி பிறந்திருக்கிறாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா சூரியன் வந்து ஒரு அமாவாசை டைம்ல அமாவாசை சந்திரனோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருள் தன்மை பெறும் பொழுது ஜாதகர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். அவருடைய கேரக்டர் அவருடைய ஓவரால் அமைப்புகள் அவ்வளோ சரியில்லாமல் போய் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துடுதுங்கிறது பார்க்கணும். அது எது மாதிரி அப்ஸ் எது மாதிரி அப்புங்கிறது நம்ம டீட்டெயிலாக போகும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் சூரியன் வந்து 3ஆம் இடத்துல நீச்சம் ஆகும் பொழுது லக்னாதிபதி ராசியாதிபதி நீச்சம் ஆகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகிறார். ஸோ எப்பவுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் திருக்பலம் ஸ்தான பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பும், நீச்ச பலம் சனி அப்படிங்கிற பாவ கிரகத்தின் இருள் கிரகத்தோட சேரும் பொழுது அதே சமயத்தில் நிஷ்பலம் 10ஆம் இடத்துல போகும்பொழுது திக்பலமும் 4ஆம் இடத்துல நிஷ்பலமும் பெறும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். குறிப்பாக சூரிய திசைங்கிறது கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துவிடும். அடுத்தபடியாக மிக முக்கியமான கிரகம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரருக்கு யார் என்று பார்த்தால் செவ்வாய் தான் ராஜயோக அதிபதியாக வருகிறார். அடுத்தபடியாக குரு வருகிறார். ஸோ குருவும் செவ்வாயும் சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு மிகப்பெரிய நண்பராகவும் மிக முக்கியமான கிரகமாக வருகிறார். செவ்வாய் திசை குரு திசையெல்லாம் வருமாயின் சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வெற்றி, குழந்தை, குடும்பம், தொழில், வேலை, ஃபினான்ஷியல் க்ரோத் எல்லாத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே குரு செவ்வாய் சனி ராகுவோட சேர்ந்து ஒரு அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிற பாவத்துவம் பெறும்பொழுது நான் சொன்ன பலன்கள் சற்று குறையும், சில விஷயங்கள் பாதகமாக வரும், சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சூரியனுக்கு அடுத்தபடியாக குரு செவ்வாய் மிகவும் முக்கியம்னு தெரிஞ்சிட்டீங்க. அதே சமயத்தில் நல்ல பலன்கள் குரு செவ்வாய் ஆட்சி பலத்தோட குரு சுக்கிரனோட சம்மந்தப்படும் பொழுது அற்புதமான பலன்கள் கோடியாய் கொட்டக்கூடிய அமைப்பு அந்த குரு திசையும் செவ்வாய் திசையும் கொடுப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் சுமாரான திசை, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரகம் வந்து சனி. சூரியனுக்கு பிடிக்காத கிரகம் என்று சொல்லப்படுகிற ஒளி கிரகமாகிய சூரியனுக்கு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பிடிக்காத கிரகமாக வருவதனால் சனி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகமாக வருகிறார். அந்த சனி வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு பாவத்தில் ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் தவறான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பாவத்துவமான ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் மிக முக்கியமான ஒரு கிரகமாக அவர் வந்து ஓரளவுக்கு குரு சுக்கிரனுங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பும், 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்று கொஞ்சம் திருக்பலமும் பெறும் பொழுது நல்ல அமைப்பும், அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்து செவ்வாயோட சேரும் பொழுது வரக்கூடாத திசையாக சனி திசை வந்து
இல்லற வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப்பு, குழந்தைகள் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான தன்மை கொடுத்து நம்மளுடைய பாவ கர்மாவை நாம் வாழ வேண்டிய, நலிஃபை பண்ண வேண்டிய, வாழ்க்கை சம்பவங்களாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார் என்றதை தெரிந்துவிடும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் மெயினாக சூரியன் எப்படி இருக்கிறார், சனி எப்படி இருக்கிறார், செவ்வாய் குரு எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம 4 கிரகத்தை பார்த்தாவே ஓரளவுக்கு சிம்மலக்ன சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ போறீர்கள், எந்த மாதிரி தசா பெல்ட் போயிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் வைத்து துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு நியூட்ரலான பலத்தை கொடுக்க ஒரு மாரகாதிபதியாக செயல்படக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். புதன் வந்து 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது, 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது, 2ஆம் இடத்துல ஆட்சி படும் பொழுது மாரகாதிபதி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் ஒரு மிடில் ஏஜில் வருது, ஜாதகருக்கே கொஞ்சம் ஆயுசு குற்றம் இருக்கும் பொழுது புதன் திசை வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு திசையாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அதே சமயத்தில் கொஞ்சம் பாவத்துவமாக ராகு சனியோடு இருக்கும் பொழுது முன்னமே மாரகத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கிரகமாக சந்திரன். சந்திரன் வந்து சிம்மலக்ன சிம்மராசிக்கு ஓரளவுக்கு யோகமான ஒரு கிரகமாக தான் வரார். வெளிநாடு விஷயங்கள், விரயங்கள் விஷயங்கள், சுப விரயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, அது தவறில்லை. ஆனால் அவரே வந்து ராகு சனிங்கிற கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது சில பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பும், வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும், முதலீடுகளில் போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தூக்கத்தில் ஒரு சில பிரச்சனைகள், அது மாதிரி சில பாவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறார். சுக்கிரனுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு கிரகமாக வருவதனால், சுக்கிரனுங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மலக்ன சிம்மராசிக்கு வந்து பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய கிரகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு சனி வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு புதன் வீட்டில் இருக்கிறாங்கிறப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, ஒரு சுமாரான ஸ்மூதான லைஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சுக்கிரன் கொடுக்குறார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா கிரகமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு கேதுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால் சனி செவ்வாய்ங்கிற பாவகிரகத்தின் தாக்கம் இருக்கக்கூடிய ராகு கேது வந்து ஒரு பாவத்துவமான பாவகர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும், குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையை அந்த தாக்கம் இருக்கும் பொழுது சுபத்துவம் பெற்ற ஒரு திக்பலம் பெற்ற ராகு கேது நல்ல கர்மாவை வாழ்க்கையில கொஞ்சம் ஜம்முன்னு வாழக்கூடிய ஓரளவுக்கு ஒளி பொருந்திய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டப்படாமல் கொஞ்சம் வருமானம், குடும்பம், குழந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல மெயினா பார்க்க வேணும்னா என்னன்னா செவ்வாய் ராகு குரு திசைகள் பெல்ட் ஒரு முக்கியமான ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 55-60 வயசு வரக்கூடிய ஜாதகருக்கு இந்த பெல்ட் யாருக்கு வருதோ அவங்க மிகவும் நன்றான ஒரு வாழ்க்கையும், சனி புதன் கேது சுக்கிரன் பெல்ட்ல வர்றது பத்தி ஒரு சுமாரான கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார் என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் பேட்டர்ன். பார்த்தீங்கன்னா சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் சூரியன், அடுத்தபடியாக குரு செவ்வாய், அதுக்கப்புறப்படியான கவனத்துக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரகமாகவும், ஒரு அந்த தசையே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தசையாக இருக்கிறது சனி. இதில் வந்து திக்பலம் ஸ்தானபலம் திக்பலம் பெறும்பொழுது நல்ல பலன்களும், ராகு சனி செவ்வாய்ங்கிற பாவகிரகங்களோட தாக்கம் பெற்று அந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது பாவகிரகமும் பாவத்துவமான கர்மாவை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகமும் எந்தெந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி ஒரு பலன்கள் எடுக்கணும், எது மாதிரி கர்ம வினைகள் வந்து செயல்படும், இந்த கிரகம் எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்கும், எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி கொடுக்கும், தசா புக்தி அந்தரம் சூக்ஷமும் வகையில் நம்ம பிரித்தெடுத்து பார்க்கும் பொழுது எந்த கிரகம் எப்படி செயல்படுவாருங்கிறது துல்லியமான பலன்கள் நாம் செய்யலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமாக பார்த்து கொள்ளலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஜாதக பலன் வந்து கர்ம பலனாக ஒரு கிரகமும் உருவெடுத்து நமக்கு வந்து வரப்போகிறது. பிறக்கும் பொழுது ஒரு கிரகமும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தான பலம் திக்பலம் திக்பலம் பொறுத்து நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி வந்து மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து குறிப்பாக சொல்ல வேணும்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகம் இருக்கிறத வச்சு எந்த மாதிரி நம்ம வந்து பலனை எடுக்க முடியும், தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன, பாவ அதாவது சுப கர்மா நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களில் புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய புண்ணியங்களுக்கு பலனாக கொடுக்கக்கூடிய அருமையான கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன, தீய கர்மாவை
உங்களுக்கு பலனாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம் புதன். புதன் தான் உங்களுடைய லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வருகிறார். புதன் நல்ல இடத்துல ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும், 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்குது. எப்போ ஒரு செவ்வாயோட சேரும் பொழுது, ராகுவோட சேரும் பொழுது, சனியோட சேரும் பொழுது தான் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆகிய புதன் கெடுகிறார். ஸோ ஒரு நல்ல திருட்பலம் பெறும் பொழுது, நல்ல ஒரு அமைப்பில் ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது ஜாதகரே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்காக பிறந்திருக்கிறார், ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வார் என்பதை காட்டி, அதே சமயத்தில் ஒரு தீய கர்மாவை கொடுக்க போது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கர்மாவாக இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய புதன் எப்படி இருக்குது, நீங்கள் மிதுன லக்னம் மிதுன ராசியாக பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட புதன் எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தபடியான யோகத்தையும் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும். சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டு அதிபதியாக வந்து குழந்தைங்களால எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மகிழ்ச்சி பெற போறீர்கள், எந்த அளவுக்கு யோகம் அனுபவிக்க போறீங்க, வாழ்க்கையில் வந்து சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவம் வந்து மிகவும் யோகமான பாவமாக வருது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது தொழில் ஸ்தானம் வந்து மேன்மையாகிறது. ஏன் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாட்டில் போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வருது. எந்த இடத்துல சுக்கிரன்கிற கிரகம் அருமையா இருக்கோ அந்த பாவத்தோட ஆதிபத்தியம் நமக்கு சாதகமாக செயல்பட போகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சனிங்கிற கிரகம் 8ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியா வரதுனால உங்களுடைய பாக்கியங்கள், உங்களுடைய யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி வருகிறார். சனி ஒரு திருட்பலம் பெற்று குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, இது மாதிரி விஷயங்கள்லாம் பெறும் பொழுது உன்னமே வந்து திருட்பலம் பெற்று நல்ல ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது. அதே சமயத்துல செவ்வாய் ராகுவோட சேரும் பொழுது பாவத்துவமான கர்மாவை நம்ம பெறுகிறோம். பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறோம், செய்துதான் இந்த பிறவி பெற்றோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். உங்க ஜாதகத்துல அந்த யோக கிரகமாகிய மிதுன லக்னத்துக்கு மிதுன ராசிக்கு யோக கிரகமாகிய சுக்கிரன் சனி எத்தகைய ஒரு அமைப்புல இருக்குதுங்கிறது நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. அதே சமயத்துல புதன் எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க பார்த்து, நான் முதலே சொன்னேன், புதனும் சுக்கிரனும் சனியும் மிதுன லக்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருந்து விட்டாலே வாழ்க்கையில பாதி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு அமைப்பு. பட் தசாபுக்திகள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் தசாபுக்திகள் இந்த சுக்கிரன் சனி புதன் தசைகள் வராமல் செவ்வாய் ராகு குரு தசைகள் வரும்பொழுது கொஞ்சம் பாவத்துவமான நீங்க தீய கர்மாவை நீங்க சமாளிக்க வேண்டிய, வாழ வேண்டிய அந்த பலாபலன்களை நீங்க பெற வேணுங்கிற மாதிரி அமைப்பில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க எந்த அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எந்த தசா பெல்ட்ல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இதே பார்த்தீங்கன்னா வரக்கூடாத தசை, பிரச்சனைக்குரிய தசை பார்த்தீங்கன்னா செவ்வாய். 6ஆம் வீட்டு அதிபதி தசை லக்னாதிபதி ராசி அதிபதி ஆகிய புதனுக்கு பிடிக்காத கிரகமாக செவ்வாய் வருகிறார். அது 6ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாம், பிரச்சனைகளோ பிரச்சனை, வம்பு வழக்குகள், உடல் உபாதை, அது மாதிரி விஷயத்தை கொடுப்பார். 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்த்தாலும் அதே பிரச்சனை தான் கொடுப்பார். 10ஆம் வீட்டில இருந்தா தொழில பிரச்சனை கொடுப்பார். 4ஆம் வீட்டில இருந்தா அம்மா தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் அதுல பிரச்சனை கொடுப்பார். 10ஆம் பார்வையா பார்த்து தொழில பிரச்சனை கொடுப்பார். 2ஆம் இடத்துல பார்த்தா குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துல பிரச்சனை கொடுப்பார். அது இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா 6க்கு விரயமான 5ஆம் வீட்டில் இருக்கிறது இருந்து 11ஆம் வீட்டை கனெக்ட் ஆகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. மற்றபடி 8ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதும் தப்பு. செவ்வாயோட தசை இல்லாமல் இருக்கிறது மிகவும் நன்று. அப்படி இருந்தாலும் ஒரு குரு பார்வை சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறப்போ அவ்வளவு தீய பலன்கள் இருக்காதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல குருங்கிற பாதகாதிபதியாக வரார். பாதகாதிபதி பெரிய நன்மையை கொடுக்க மாட்டார். குரு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாதகத்தை கொடுப்பார். அது குரு சனி செவ்வாயோட சேர்ந்து இருந்தாருன்னா அதோட சுபத்துவம், அதோட சுபகிரகத்தின் தாக்கங்கள் குறைஞ்சு ஒரு பாவகிரகமாக மாறி அதோட நல்ல பலன்கள் சரியில்லாமல் போகும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக 7க்கும் 10 குரு வருகிறார். அது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு சந்திர யோகத்தில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை. குரு ஒரு 11ஆம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை. நட்பு வீட்டில் இருக்கிறது பரவாயில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா
இரண்டாம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் ஓரளவுக்கு ஒளிப்புறுதிய சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் தப்பு இல்லை. இதே பௌர்ணமி பக்கத்தில் இல்லாமல் ஒரு அமாவாசை பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த திக்பல அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா ஒளி அடிப்படையில் தான் வந்து நடக்குது. அந்த ஒளி அடிப்படையில் வந்து ஒரு ஒளி கம்மியாக இருக்கக்கூடிய குறைவாக இருக்கும் போடைய சந்திர தசை நடக்கும் பொழுது சில பிரச்சனைகள் கொடுப்பார். ராகுவோட சேர்ந்தாலும் பிரச்சனை, கேதுவோட சேர்ந்தாலும் சில கர்ம வினைகள், தவறான கர்ம வினைகள் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே வந்து ஒரு குரு பார்வையோட இருந்து சுக்கிரனின் பார்வை பெறும் பொழுது நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சூரியனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு கிரகம், லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு நண்பராக வரக்கூடிய கிரகம், பெரிய பாதிப்பு இருக்காது. 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றால் அருமையான ஒரு வெற்றி. 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றால் தொழில் வெற்றி. 5ஆம் இடத்துல நீச்சம் ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் தகப்பனார் பித்ருகாரகன் சில பிரச்சனைகளும் புத்திர விஷயத்திலையும் சில குளறுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் குரு சுக்கிரனின் தாக்கத்தில் இருக்கும்பொழுது, சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும்போது அருமையான கர்மாவாகவும், சனி செவ்வாய் ஓட தாக்கத்திலேயோ பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கும் பொழுது தீய கர்மாவையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு கிரகமும் எத்தகைய ஒரு கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து அருமையான ஒரு கிரகமாக சனியும் புதனும் வருகிறார். சனியும் சுக்கிரனும், அது அடுத்தபடியாக லக்னாதிபதி ராசிதியாக புதன் வருகிறார். வரக்கூடாத சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் குரு இது மாதிரி கிரகங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரனுமே பார்த்தீங்கன்னா அதோட ஒளி அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுக்க போகிற அமைப்பாக இருக்குது. நியூட்ரலாக சூரியன் வருகிறார். ராகு கேதுகள் இருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து அதோட கர்ம வினைகள் செயல்பட போகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்தோம். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி தசைகள் வருது, 20-25 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள எது மாதிரி தசைகள் வருது, எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்களா பார்த்து உங்கள் கர்ம பலன்கள் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து உங்களோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒன்றுமே இமீடியட் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி கர்ம வினைகள் எதிர்பார்க்கலாம், உங்கள் லைஃப் டைரக்ஷன் எப்படி போக போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பொதுவான பலன்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிரகமாகவும் எந்தெந்த கிரகம் வந்து தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் வரப்போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கடக ராசியில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் என்னன்னா சந்திரன். அவர் தான் உங்களோட உடல், உள்ளம், மனசு, உங்களுடைய செயல்திறன், நேச்சுரல் டெண்டன்சி என்று சொல்லப்படுகிற உங்களுடைய பர்சனாலிட்டியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக கடக லக்னத்தோட அதிபதியாகிய கடக ராசியோட அதிபதியாகிய சந்திரன் வருகிறார். அவர் எந்த அளவுக்கு திக்பலம் பெறுகிறார், ஒளி பெறுகிறார். பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறப்ப பிறந்திருக்கீங்களா, அமாவாசைக்கு அருகில் இருக்க பிறந்திருக்கீங்களா, அமாவாசைக்கு அருகில் இருந்தாலும் அந்த அமாவாசை தோஷத்தை நீக்குவதற்காக குரு பார்வை பெறுகிறதா, குருவோட சேர்ந்திருக்குதா, சுக்கிரன் பார்வை பெறுகிறதா, சுக்கிரனோட சேர்ந்திருக்குதா, சுபர்களின் தாக்கம் இருக்கும் பொழுது ஒரு திக்பலம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவகிரகத்தோட சேர்க்கையிலையோ பார்வையிலையோ இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகரை டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரியான ஒரு அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறப்ப தான் எத்தகைய ஒரு வாழ்க்கைங்கிறது தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போறாருங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு திக்பலம் பெறும் பொழுது சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு யோகமான வாழ்க்கையும், ஒரு சனி செவ்வாய் ராகு கேது பெறும் பொழுது வாழ்க்கையில சில விஷயங்கள் பாதிப்புள்ளாகிறது. அது என்ன சில விஷயங்கள்ங்கிறது டீட்டெயிலாக போய் நம்ம அந்த எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் என்ன, எத்தனை டிகிரி சேர்ந்திருக்கு, அந்த கிரகம் எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்ததுங்கிறத பொறுத்து நம்ம பார்ப்போம். ஸோ சந்திரனுங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக தெரிந்து கொள்கிறோம். கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒளி இருக்கும் பொழுது நல்ல வாழ்க்கையும், ஒளி குன்றி இருக்கும் பொழுதும், ஒளி இல்லாத கிரகமாகிய பாவ கிரகமாகிய சனி செவ்வாய் ராகு இருக்கும் போதும் பாவத்துவம் அடைந்து பாவக்கர்மாவை கழிப்பதற்காக இந்த வாழ்க்கையில சில நேரங்கள் நம்ம செலவிட வேண்டும்.
இந்த ஜென்மத்தில் சில நாட்கள், சில ஆண்டுகள், சில மாதங்கள் செலவிட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற கர்ம பலனை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒரு கிரகம், யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், வரவேண்டிய தசையான கிரகங்கள் வந்து செவ்வாய், குரு. செவ்வாய் வந்து ராஜயோக அதிபதியாக வருகிறார். எப்பவுமே ஒரு லக்ன ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார்கள். 5ஆம் வீட்டு அதிபதி வராத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்பு கிரகமாகவும், குருவும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் தான் வரும். அதுதான் வந்து இந்திய வேத ஜோதியோட அடிப்படை. யார் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக வருகிறாரோ அந்த கிரகம் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு நண்பராக வருவார். அதுதான் அடிப்படை. அப்போ நண்பர் தானே உங்களுக்கு உதவ முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் வந்து மிகவும் நன்றாக இருந்து திக்பலம் பெற்று அதெல்லாம் என்ன பலங்கிறது ஒரு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு கர்மாவை வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் மேன்மை, தொழில் மேன்மை, புகழ் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஜாதகரே கொஞ்சம் டேலண்டடான ஆள். எப்போ லக்னாதிபதியும் ராஜயோகாதிபதியும் சம்மந்தப்படுறார், லக்னாதிபதியும் குருவும் சம்மந்தப்படுகிறார், லக்னாதிபதியும் செவ்வாயும் சம்மந்தப்படும் போது ஜாதகரே ஒரு டேலண்டான ஒரு நபராகவும், குருவோட சேரும் பொழுது அவரும் ஒரு ராஜயோகாதிபதியாக இருக்கிறதுனால கடக லக்னாதிபதியாகிய கடக ராசியாதிபதியாகிய சந்திரன் செவ்வாய் குருவோடு சேரும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுப்பார். அதே சமயத்தில் செவ்வாய் சனியோட சேர்ந்து ராகுவோட சேரும் பொழுது நான் சொன்ன பலன்கள் குறையும். நிறைய வாய்ப்புகள் இருந்து நான் அதை யூஸ் பண்ண முடியல, கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம வினைகள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட நீங்கள் பார்ப்பீர்கள், குறிப்பாக அந்த செவ்வாய் திசையில. அதே சமயத்தில் குரு நீச்சமா போயிட்டார், ராகுவோட ஒரு 5 டிகிரிக்குள்ள போயிட்டார், சனியோட சேர்ந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது என்னதான் ராஜயோக திசை நடந்தாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு திருப்தியாக இல்லை, சில வாழ்க்கையில சில செட்பேக்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதே வந்து ஒரு நல்ல மேன்மையாக 9ஆம் வீடுங்கிற பாகிஸ்தானத்துக்குள்ள கனெக்ட் ஆகும் பொழுது, 5ஆம் வீட்டில் கனெக்ட் ஆகும் போது ஆட்சி உச்சம் பெற்று நட்பு வீட்டுக்கு குறையாமல் இருக்கும் பொழுது அற்புதமான பலன்களை இந்த செவ்வாய் திசையும் குரு திசையும் கொடுப்பார் கடகலக்ன கடகராசிக்காரர்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு 3 கிரகங்கள், சந்திரன், குரு, செவ்வாய். கடகலக்கணத்துக்கு மிகவும் சுமாரான பாவக்கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி வருகிறார். சனிதான் 6ஆம் வீட்டு 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் வருவதனால அட்டமாதிபதியாக வரனால் சனி திசை நடக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி வந்து ஓரளவுக்கு திட்பலம் பெற்று சுபர்களின் தாக்கம் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய, சனி ராகு செவ்வாயோட ஒரு க்ளோஸ் காம்பினேஷன் இருக்கும் பொழுது, பார்வையில் இருக்கும் பொழுது ஒரு பாவத்துவமான ஒரு பிரச்சனைகளும் வாழ்வாதாரமே கொஞ்சம் கெட்டுற மாதிரியும், திருமண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், ஆயுசு விஷயங்கள், ஆயுசுக்கு ஒப்பான கண்டங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி ஒரு பாவக்கருமால தான் நம்ம பிறந்திருக்கோம். குறிப்பாக சனி திசையில கண்ணுக்கு எதிராக அது மாதிரி பார்க்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களுடைய கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு சனி எங்க இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். சனி திசை எப்போ நடக்க போகுதுங்கிறது முக்கியம். சனி புக்திகள்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். எது மாதிரி தாக்கத்தில் இருக்கார்? குரு சுக்கரன்கிற சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாரா, ராகு செவ்வாய்ங்கிற பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்காராங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஓவராலான ஒரு அமைப்பு. சரி, இதை தவிர்த்து ஒரு நியூட்ரலான அமைப்பு இருக்கக்கூடிய கிரகம் ஆகிய 2ஆம் வீடு தனஸ்தானாதிபதி ஆகிய சூரியன் எப்படி இருக்காருன்னு நீங்க பார்த்துக்கணும். சூரியன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியனே 11ஆம் இடத்துல இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார், அற்புதம். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், அற்புதம். ஆனால் சூரியன் 4ஆம் இடத்துல ரீச்சமாக போயிருக்கிறார், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்தான பலம் குறைஞ்சாலும் சரி, திக்பலங்கிற விஷயங்களுக்கு இல்லைனாலும் சரி, நிஷ்பலம் பெற்றாலும் சரி, அதே சமயத்தில் பாவத்துவம் திக்பலமே இல்லாமல் பாவத்துவம் சூரியன் சனியோட சேரும் பொழுது பாவமான ஒரு கர்மா. அப்பா விஷயங்கள் சரியில்லை, அரசு விஷயங்கள் சரியில்லை, எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் சரியில்லை, கொஞ்சம் ஜாதகர் சூரிய திசையில் டிஸ்டர்ப் ஆவார் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா சூரியனோட விஷயங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். கடகலக்கணத்துக்கு புதன் பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. ஏன்னா சந்திரன் என்னதான் புதனுக்கு பிடிக்கிற கிரகமாக இருந்தாலும் புதனுக்கு சந்திரன் பிடிக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப புதன் திசை மிகவும் சுமாரான ஒரு பலனை தான் கொடுப்பார். இதில் பாதகாதிபதியாக வரார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு சந்திரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் நட்பு நிலைகள் இல்லாமல் பட்சத்தில் சரராசிக்கு பாதகாதிபதியாக 11ஆம் வீட்டு அதிபதியாக வரனாலும் சுக்கிரனே 11ஆம் இடத்துல இருக்கும்போது பாதகத்தை கொடுத்து விடுவார். ஸோ பாதக வீட்டுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது சுக்கிரனுக்கு நல்லது. அதிக திருட்பலம் பெறும்பொழுது அந்த பாதகத்தின் வேலை செய்து விடுவார்.
ஸோ அதுவுமே ஒரு இக்கட்டான ஒரு கர்ம வினையை கொடுத்து விடுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே ஒரு சனி செவ்வாய் தாக்கத்தில் இருக்குது, ஒரு ராகுவோட சேர்ந்துருக்குன்னா அந்த பாதகத்தை செய்ய முடியாத அளவில் இருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய வேத ஜோதிடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், மேலோட்டமாக பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சாஸ்திரம் கிடையாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பொய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்துருது. எல்லாமே நுண்ணிப்பாக பார்த்து அதுக்கு வேணுங்கிற கர்ம வினைகள் எப்படி செயல்படுங்கிற சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்பவே வந்து ஒரு அக்யூரேட்டாக மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிடம் வருகிறது. இது நான் சொன்னதெல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்களை ஒழிய உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கார், எந்த நட்சத்திரம் இருக்கிறார், நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாருங்கெல்லாம் பொறுத்துதான் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக தசா புக்திகள் அந்தரம் சூக்ஷம்ங்கிற வழியில வந்து செயல்படுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான அமைப்புகளுடைய உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். வணக்கம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த மாதிரி கர்ம பலனை கொடுக்க வல்லமை படைத்தது அப்படிங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் இப்படி இருக்கக்கூடிய திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலங்கிற அமைப்பில் இருக்க பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் எத்தகைய கர்ம பலன்களை அந்தந்த கிரகத்தின் மூலமாக பெற வேண்டும், அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி தீய கர்மாவாக இருந்தாலும் சரி பெற வேண்டும் என்கிற விஷயத்தை, அந்த தகவல்களை, ஜோதிட கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த முறையில் வரக்கூடிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான வீடியோக்கள் வந்து அஸ்ட்ராலஜிக்கு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களை வந்து அடையும். அதனால நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்தவர்களா, நீங்கள் ரிஷபல்ல ராசியில் பிறந்தவங்களா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ரிஷபமே சுக்கிரனோட வீடாகவும் ராசி அதிபதியும் சுக்கிரன், லக்னாதிபதியும் சுக்கிரனாக வரும்பொழுது சுக்கிரன்கிற கிரகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். உங்களுடைய உடல், உள்ளம், மனசு எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய கிரகம் சுக்கிரன்.